अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व यर्ज़ुक़ुहु मिन हैसु ला यहतसिब وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதனுக்குண்டான வாழ்வாதாரங்களை அவன் எண்ணீராத புறத்திலிருந்து, அவன் அறியாத புறத்திலிருந்து எல்லா விதமான ரிசுக்குகளையும் தான் வழங்குவதாகவும், அல்லாஹுவை முற்றிலும் ஒரு மனிதர் சார்ந்திருந்தால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அத்தகையவருக்கு அவர் எண்ணீராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் என்கின்ற திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றான். அன்பானவர்களை, இதை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம எவ்வளவுதான் அல்லும் பகலும் உழைத்தாலும் கூட அல்லாஹ்னுடைய நாட்டம் எதுவோ அதுதான் நமக்கு நடக்கும். அல்லாஹ் நமக்கு நாடிய ரிசுக்குகள் தான் நமக்கு சேரக்கூடியதாக இருக்கும். அந்த இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் ஒருவன் நமக்கு தர இருக்கிறான், அவன்தான் போதுமானவன் என்கிற அடிப்படையில் முழு நம்பிக்கையோடு ஒரு மனிதன் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எல்லா வகையிலும் உணவளிக்கிறான். தன்னுடைய படைப்புகளை எந்த விதத்திலும் அவன் என்ன செய்யறது கிடையாது, கைவிட்டு விடுவது கிடையாது. அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு சில விஷயங்களை உணர்த்தி காட்டுகின்றார். தஃப்சீரை ராசி நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தாரின் மீது வாழ்வாதாரம் குறித்து எண்ணமும் கவலையும் ஏற்பட்டுச்சு. அதாவது நம்முடைய குடும்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், எப்படி நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம கொடுக்க போகிறோம், வாழ்வாதாரங்களை கொடுக்க போகிறோம், எப்படி நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்ல போகிறோங்கிற மாதிரி ஒரு கவலையும் அந்த எண்ணமும் ஏற்பட்டுச்சு. அப்போது அவர்களுடைய அந்த கவலையை போக்குவதற்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய நான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கும் ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நிகழ்வு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். அது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா சுட்டி காண்பித்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாறையின் மீது தங்களுடைய தடியை வைத்து அடிக்குமாறு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், உத்தரவிட்டான். ஒரு பாறையின் மீது தங்களுடைய தடியை கொண்டு நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாறையை அடித்தார்கள். தங்களுடைய இந்த இறைவனுடைய உத்தரவுக்கு இணங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாறையை அடிச்சாங்க. அந்த பாறை இரண்டாக பிளந்தது. அதிலிருந்து இன்னொரு பாறை ஒன்று வெளிப்பட்டது. திரும்பவும் அல்லாஹு தஆலா அந்த பாறையை அடிக்கும்படி என்ன செஞ்சா, அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். நபி மூசாவே, நீங்க என்ன செய்யுங்க, அந்த பாறையை நீங்கள் அடியுங்க அப்படிங்கிறத
அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு. திரும்பவும் என்ன செஞ்சாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தடியை கொண்டு அந்த பாறையையும் அடித்தார்கள். அப்படி அடித்தவுடன் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள். அந்த பாறை இரண்டாக பிளந்ததும் அதிலிருந்து புழு ஒன்று வெளியே வந்தது. அந்த இரண்டாவது பாறையிலிருந்து புழு ஒன்று வெளியில வந்துச்சு. அதனுடைய வாயிலே ஒரு பொருளை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்துச்சு. அந்த பாறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புழு ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு கொண்டிருந்துச்சு. அப்போது அந்த புழு சொன்னது, என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிற, என் இருப்பிடத்தை அறிந்திருக்கிற, என்னை மறக்காமல் நினைவு வைத்து எனக்கு உணவளித்து கொண்டிருக்கிற என்னுடைய இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அந்த புழு கூறியது. அன்பானவர்களே, இந்த செய்தி தஃப்சீர் ராசியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம நிராசையாகிவிடக்கூடாது. எந்த விதத்திலும் நம்ம உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எத்தனையோ தேவைகள் உலகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கலாம், மறுமை சார்ந்த விஷயத்தில் இருக்கலாம். நமக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம நடத்தி செல்ல போகிறோம், நாளைக்கு நமக்கு உணவுக்கு என்ன இருக்குது, நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலையை விட்டு எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன், எனக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான், நீ தான்டா யா அல்லாஹ் எனக்கு உணவளிக்கணும், எனக்கு வாழ்வாதாரத்தை தரணும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை கொண்டு, அந்த நம்பிக்கை அல்லாஹ் சார்ந்து இருக்கின்ற பொழுது அந்த அல்லாஹ் இந்த மனிதனுக்கு போதுமானவனாக ஆகிவிடுகிறான். அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பினுடைய ஒரு சிறந்த ஒரு படிப்பினையாக, பாடமாக, உபதேசமாக நமக்கு அமைய பெற்றிருக்கின்றது. அன்பானவர்களே, இதை கொண்டு நாம் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நம்ம அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கதிர் எதுவோ, அல்லாஹ்வுடைய அளவு எதுவோ அது நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். அதே போன்று நம்ம இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நீங்க யாரும் எந்த விதத்திலும் கவலை கொள்ளாதீங்க, படைத்த இறைவன் நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் போதுமானவனாக இருக்கிறேன், உங்களுக்கு எண்ணீராத புறத்திலிருந்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு உணவளிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உபதேசம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது. அத்தகைய அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய ரிசுக்குகள், நம்முடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சார்ந்த அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம், எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவோம். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஈருலகிலும் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.